அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மிக பொறுமையாக 2 மணியிலிருந்து 3 மணி நேரமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், பெற்றோர்கள், வீதரீடர் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள், வீதரீடர்ஸ் அமைப்பினுடைய முழுநேர பணியாளர்கள், நம்முடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அருமை சகோதரர் டாக்டர் பிரபா அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய, நான் பேசுறது கேக்குதான்னு தெரியலீங்க, பின்னாடி எல்லாம் கேக்குதுங்களா? மேடையின் மீது இருக்கக்கூடிய ராம்ஜி பவுண்டேஷனுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் அஸ்வின் அவர்கள், AR4 டெக் பிரைவேட் லிமிடெட் அதனுடைய நிறுவனர் அருமை சகோதரி அக்கா சிவசங்கரி அவர்கள், ஸ்ரத்தா மானு பவுண்டேஷன் அதனுடைய பவுண்டர் அருமை சகோதரி மதுமிதா அவர்கள், நம்முடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு 11 விவசாய தோட்டத்தில் வீதரீடர்ஸ் பவுண்டேஷன் சார்பாக 2 நாள் 7 நாள் யூத் இன்டர்ன்ஷிப் ஃபார்மர்ஸ் அவர்களை உள்ளே அழைத்து ஒரு குடும்பமாக அவர் நடத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய 11 விவசாய பண்ணைகளுடைய விவசாய பெருமக்கள், நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், கடந்த 5 ஆண்டு காலமாக வீதரீடர்ஸ் அமைப்பு அதற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் காத்திருக்கும் ஒரு கணமும் நமது பிரச்சனைகள் மேலும் பெரிதாகின்றன. நமது எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது. கடிகாரத்தினுடைய நேரம் விரைவாக செல்கிறது. உலகம் நம்மை உற்று நோக்கி காத்திருக்கிறது. வாய்ப்பு இருந்தும் அதை புறக்கணித்த தலைமுறையாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக ஒன்றுபட்டு எழுந்து மாற்றத்தை நிகழ்த்திய தலைமுறையாக நாம் இருப்போம். இது ஒரு 12 வயசு பாப்பா எழுதின ஒரு புத்தகம். அந்த 12 வயசு பாப்பா கோயம்புத்தூர்ல PMC கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி புனிதம் செந்தில்குமார் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலேயே நான் படித்த வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாப்பா கிட்ட நான் கேட்டேன், கண்ணு உனக்கு 12 வயசு தான் ஆகுது, ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீங்க, அந்த புத்தகத்துல 17 சாப்டர், மொத்தம் 17 விஷயங்களை பேசி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேன்டீன் போறாங்க. அந்த கேன்டீன்ல எவ்வளவு இயற்கையான உணவுகள் இருக்கு. கோயம்புத்தூர்ல சாந்தி சோசியல் சர்வீஸ் அதை ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க. இந்த காலத்துல இட்லி 10 ரூபா, இந்த காலத்துல தோசை 10 ரூபா, இந்த காலத்துல டீ 5 ரூபா, முழு சாப்பாடு சப்பாத்தி குருமா சாப்பாடோடு ஆரம்பித்து ஸ்வீட் வரைக்கும் 20 ரூபா, 4 துண்டு பண்ணு வாங்கினீங்கன்னா 5 ரூபா, ஒரு வெண்ணிலா கிரீம் பென் வாங்கினீங்கன்னா 18 ரூபா, ஹார்லிக்ஸ் வாங்கினீங்கன்னா 15 ரூபா, காபி 10 ரூபா, காய்கறி ஜூஸ் 5 ரூபா. இது இந்த பாப்பா அவங்களோட அப்பாவோட போகும்போது அந்த கேன்டீன்ல இருக்கக்கூடிய விலை பட்டியலை பார்க்கிறாங்க. இவ்வளவு சீப்பா, இவ்வளவு எளிமையாக, அதே நேரத்தில் சுவையாக, குவாலிட்டியா கொடுக்கறாங்களே அப்படிங்கறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க செல்லக்கூடிய எல்லா இடத்திலும் கூட ஒரு விஷயத்தையும் உற்று பார்க்கறாங்க. அதை 17 சாப்டரா தொகுத்து ஒரு சிறுமியின் 17 கனவுகள் அப்படிங்கிற புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. இந்த மேடைக்கு வந்த எல்லா குழந்தைகளுக்கு கூட அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை எனக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கோம். நம்முடைய குழந்தைகள் அதை படிக்கணும். எப்படி நம்முடைய புனிதம் செந்தில்குமார் அவர்கள் 12 வயசுல ஒரு தீர்க்க சிந்தனைவாதியாக இருக்கிறாங்க. நம்முடைய குழந்தைகளுக்கும் கூட அந்த சின்ன ஒரு தீ பொரிய எங்கேயோ இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். எதற்காக இந்த புத்தகத்திலிருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்க, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் என்னதான் நம்ம சொன்னாலும் கூட அடிப்படையில் அவர்களுடைய வளர்ச்சிக்கு கிராமப்புற பகுதியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட நிறைய இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. காரணம் வளரக்கூடிய சூழல், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னைக்கு நம்முடைய வீதரீடர்ஸ் அறக்கட்டளை நம்முடைய ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், மிக முக்கியமான பிரச்சனையாக நாம் பார்ப்பது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நகரப்புறத்தில் ஒரு பெரிய மாநகரத்தில் பெங்களூரோ டெல்லியோ பாம்பேவோ சென்னையோ
கோயம்புத்தூரோ ஒரு பெரிய நகரப்புறத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய கிராமப்புற குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய மிக முக்கியமான எண்ணம், நோக்கம். இப்ப அதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டுகளாக கடுமையான களப்பணியில வீதி லீடர்ஸ் வேலை பார்க்கிறாங்க. ஒரு சிலம்பமா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய மாஸ்டர் நல்ல மாஸ்டர் கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு வந்து சிலம்பத்தை சொல்லிக் கொடுக்கணும். காரணம், இன்னைக்கு சிலம்பம் வந்து கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸா மாறிடுச்சுங்க. 2036 இந்தியாவுக்கு ஒலிம்பிக் போட்டி ஒருவேளை கிடைக்கும் பொழுது, நிச்சயமா கிடைக்கும் பொழுது ஒலிம்பிக் போட்டியாக வருவதற்கும் சிலம்பத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய ஒரு நாடு தனக்கு பிடித்த 2 விளையாட்டை அவங்க நடத்தக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் அவங்க அதை வச்சுக்கலாம். கபடி வச்சுக்கலாம், சிலம்பம் வச்சுக்கலாம். இன்னையிலிருந்து நாம தயார் பண்ணி கொண்டு வரும் பொழுது 2036 இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அரவையில் இருந்தோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில் இருந்து யாராவது ஒரு குழந்தைக்கு நிச்சயமாக சிலம்பத்தில் இந்தியாவுக்கு தங்க பதக்கம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புனா ஏன் நாம உருவாக்க கூடாது? நம்ம சிந்தனை எல்லாம் ஒரு வெறும் சிலம்பத்தை கட்டிட்டு அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடாது, இன்னும் மேலே போவதற்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு இந்தியாவுடைய செஸ்ல ஒரு பேசும்பொழுது ஒரு சகோதரி சொன்னாங்க, கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு அதிகப்படியான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தில் தான் அதிகப்படியான யங் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா உன்னிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கோச் நகரப்புறத்தில் கிடைக்கிறார். இப்ப ரமேஷ் அவங்க எடுத்துக்கிட்டீங்க, எம்பி ரமேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரக்னானந்தா உருவாக்குறாங்க, அவங்க சகோதரி வைஷாலியை உருவாக்குறாங்க, இன்னும் பெரிய பெரிய மனிதர்களை கோச் ரமேஷ் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. சிட்டியில ஒரு ஸ்பெசிபிக் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா கிராமப்புறத்தில் ஒரு குழந்தை படிக்கும் பொழுது சூழல், இயற்கை, சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தாலும் கூட ஃபெசிலிட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை உடைக்க வேண்டும் என்பது வீதி லீடர்ஸ் நோக்கம். ஆனால் இந்த ஆண்டு நீங்க மேடையில பேசும் பொழுதே சொன்னீங்க, இப்ப நாம செஸ் ஆரம்ப காலம் சொல்லி கொடுத்துட்டோம், குழந்தைகள் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, விளையாடுறாங்க, உள்ளூர்ல பதக்கம் வாங்குறாங்க, தமிழக அளவுல வாங்குறாங்க, கரூர்ல வாங்குறாங்க. நம்முடைய நோக்கம் எல்லாம் உங்களை இன்னும் கிராண்ட் மாஸ்டரா ஒரு ILO ரேட்டிங்ல உங்களை மேல கொண்டு போகணும், அதுல அதிகப்படியான எண்ணிக்கையில நீங்க மேல வரணும், ஒரு கிராண்ட் மாஸ்டர் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம். ஆனா இன்னைக்கு நாம செய்யறது பவுண்டேஷன் லெவல் ஒர்க். ஆனா நிச்சயமா வருகின்ற காலத்துல ஒரு நகரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிராமப்புறத்துல உங்களுக்கும் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக அதை சாத்தியமாக்குவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல அடுத்து நாம் சாப்பிடக்கூடிய உணவு, எம்என்சி ஐயா முன்னாடி இருக்கிறாங்க, முன்னெடுக்கையில நிறைய விவசாய பெருமக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்கள டெக்ஸ்டைல் ஃபீல்டுல கொடி கட்டி பறந்தவர்கள். ஒரு நாள் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மூட்டை முடிச்சு கட்டிவிட்டு கிராமத்தை நோக்கி படையெடுத்து கிராமத்தில் விவசாயம் பண்ணி அங்க இயற்கை விவசாயத்தோடு சார்ந்து வாழ்ந்து அவங்க தயாரிக்கக்கூடிய உணவை அவங்களாகவே உண்டு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த முன்னெடுக்கையில் அமர்ந்திருக்கிறார். எதற்காக இதை நான் சொல்றேன்னாங்க, இன்னைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை உலகத்தினுடைய பல நல்ல விஷயங்கள் நம்முடைய பாரத நாட்டில் நடந்தாலும் கூட உலகத்தினுடைய கேன்சர் கேபிட்டலாக மாறி இருக்கின்றோம். உலகத்தினுடைய டயபெட்டிஸ் டைப் 1 டைப் 2 சுகர் கேபிட்டலாக மாறி இருக்கின்றோம். உலகத்தினுடைய ரத்த அழுத்த நோய் பிபி பிளட் பிரஷர் அதனுடைய கேபிட்டலா மாறி இருக்கும். இந்த உலகத்தினுடைய அல்சர் கேபிட்டலாக மாறி இருக்கின்றோம். இவ்வளவு ஓடுவது எதற்காக? இவ்வளவு பணம் சம்பாதிப்பது எதற்காக? எல்லோரும் நகரத்தை நோக்கி படையெடுப்பது எதற்காக? அதை உடைத்து மறுபடியும் கிராமப்புறத்தில் ஆரோக்கியமான முறையில் நாம் நம்முடைய உணவை தயாரிக்கணும், அந்த உணவை உண்ணணும். இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் திரும்ப கிராமத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இன்னொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம் இங்கே செய்திருக்கின்றோம். 2 நாட்கள் 7 நாட்கள், அண்ணா கொஞ்சம் மைக் நல்ல மைக்கா இருந்தா கொஞ்சம் மாத்தி கொடுங்க. 2 நாட்கள் 7 நாட்கள் இன்னைக்கு நம்முடைய படித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் கூட, நம்முடைய படித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் கூட 2 நாட்கள் 7 நாட்கள் என்ற 11 விவசாய பெருமக்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தணும். IIT பல்கலைக்கழகத்தில் இந்த இயற்கை மனிதர்களை கொண்டு வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி அவர்களோடு வீதி லீடர்ஸ் இணைந்து இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் 2 நாட்கள் 7 நாட்கள் நம்முடைய இளைஞர்கள் அவங்க பண்ணையில போய் தோட்டத்தில் தங்கி அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து சின்ன அளவுல வீட்டினுடைய மொட்டை மாடியில 1/2 ஏக்கர்ல
1 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல படிப்படியாக அவர்கள் அறம் சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு உணவுக்கு மாற வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி. அதற்காக 11 விவசாய பெருமக்களை மேடைக்கு அழைத்து அவர்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம் நடத்தியிருக்கின்றோம். அதே போல அருமை சொந்தங்களை, இன்னைக்கு சாரதா பவுண்டேஷன் மேலே நம்முடைய 6 தாய்மார்கள் மேல வந்தாங்க. ஒருத்தர் கேட்ட, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், எம்டெக் படிச்சிருக்கிறேன். இன்னொரு அம்மாட்ட கேட்ட, என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12வது படிச்சிருக்கேன் அப்படின்னா. இன்னைக்கு இவ்வளவு டேலண்ட் கிராமப்புற பகுதியில் இருக்குதுங்க. இவ்வளவு டேலண்ட் படித்த நம்முடைய பெண்கள் திருமணமாய் கிராமத்துக்கு வர்றாங்க, வீட்டோடு இருக்கின்றார்கள். அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஒரு கிராமத்துல அவர்களை கண்டுபிடித்து இவங்களோட சேர்ந்து 3 மாத காலம் தினமும் 2 மணி நேரம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பிரைமரி கிளாஸ் 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது பிரைமரி கிளாஸுக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களை டியூஷன் டீச்சராக மாற்ற வேண்டும் என்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் கூட இங்கே செய்திருக்கின்றோம். இன்னைக்கு ஆரம்பத்தில் 6 நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் மேலே வந்து அவங்க இந்த பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் இப்பவே பாடமும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஏற்கனவே அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும். தினமும் 2 மணி நேரம் அவங்க பயிற்சி எடுக்கணும். 3 மாதம் காலம்னா 90 நாட்கள் அவர்கள் பயிற்சி எடுத்த பின்பு ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் பிசிக்ஸ், பேசிக் கெமிஸ்ட்ரி அந்த ஊர்ல கிராமப்புற குழந்தைகளுக்கு ஃபவுண்டேஷன் லேர்னிங். அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்து விட்டு கிராமத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது அக்கப்பக்கத்தில் இவர்கள் அவர்களை அழைத்து அவங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியை சரி பண்ணி கொடுக்கும் பொழுது, எதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் மேடையின் மீது திரு அஸ்வின் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்களோ அதை அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கம். அதனால் இந்த மேடையில் 3 நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது விஷயம், நம்முடைய சகோதரி அவங்க முதல் தலைமுறை பட்டதாரி. அவங்க இன்னைக்கு 2 வீலர் 4 வீலர் அதை இன்னைக்கு சோலார் பேட்டரி டெக்னாலஜி அதை பயன்படுத்தி ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவர்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் அதை மாற்றணும், அவங்களுக்கும் இந்த மெக்கானிக்ஸ் புரிய வைக்கணும். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன சின்ன கிராமத்திலும் கூட இந்த AR4 டெக் பிரைவேட் லிமிடெட் என்ன செய்யறாங்களோ அவருடைய தூதுவர்களாக யாராவது இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி இன்னைக்கு சகோதரி சிவசங்கரி அவங்களும் மேடையின் மீது இருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு வீதி லீடர்ஸ் பொறுத்தவரை கிராமப்புறத்தில் ஒரு மாற்றம், அதற்காக இவ்வளவு முயற்சிகளை நாம் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அது இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், பவுண்டேஷன் லிட்ரஸி ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியை அது தரமா பிக்ஸ் பண்ணி மேல 10th 11th 12th அனுப்புறோம். ஆரம்பத்தில் விளையும் பயிர் முளையிலே தெரியும். எப்படி தெரியுங்க? அந்த பயிருக்கு சரியான விதை போடணும், சரியான தண்ணீர் கொடுக்கணும், சரியான உரத்தை போடும் பொழுது மட்டும்தான் அதுல இருந்து காய் வரும், கனி வரும். அந்த ஆரம்பத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்குள்ள இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க 9, 10, 11, 12 அதன் பிறகு காலேஜ் போகும் பொழுது ப்ரொடக்டிவ் ஹியூமன் பீயிங்காக அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்பெறக்கூடிய மனிதர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு இதை கையில் எடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம கிராமப்புறத்தில் சிலம்பமாக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், அது செஸ்ஸாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு இதை நாம ஒரு சின்ன டேஸ்ட் கொடுக்கிறோம். எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கலீங்க. அந்த நாக்குல அந்த தேனுடைய ஒரு சொட்டை மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். ஒரு சொட்டு தேன் அந்த குழந்தையினுடைய நாக்குல ஒரு சொட்டு தேன் படும் பொழுது அந்த தேனுடைய சுவை அவங்க மனசுல எப்பொழுதுமே இருக்கு. அந்த செஸ் போர்ட்ல அந்த முதல் காயினை நவுத்துறாங்க, ஒரு பேசிக் டெக்னிக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, பரதநாட்டியத்திற்கான ஒரு பவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, சிலம்பத்தை கத்துக்கிறாங்க. இது அவங்களுடைய நாக்குல வைக்கக்கூடிய ஒரு தேனுக்கு சமம். அதன் பிறகு அவர்களாக தேட ஆரம்பிப்பாங்க. இன்னும் கத்துக்கணும், இன்னும் நம்ம பெரிய இடத்துக்கு போகணும், இன்னும் நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், பெரிய பெரிய ஆட்களோடு போட்டி போடணும். அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உருவாகும். அதையும் கூட நம்முடைய வீத லீடர்ஸினுடைய தன்னார்வ குழுவினுடைய நண்பர்கள் செய்கின்றார்கள். குறிப்பாக அரவக்குறிச்சியினுடைய நம்முடைய கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் இதை ஒரு பேஷனா, இது ஒரு பேஷன். நான் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றேன், ஆனா ஒரு விஷயத்தை முழு மனதோடு தன்னுடைய மனதோடு முழுமையாக அதை செய்யக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. அதுல பாஸ்கர் அவர்களும் அந்த மனிதர்களை ஒருவர். ஒரு
வானம் பார்த்த பூமியில விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதியில கடந்த 5 ஆண்டுகளாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்னைக்கு இந்த ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட் தலைவா ஸ்கில்லிங் குழந்தைகளுக்கு பவுண்டேஷன் லிட்டரசி பிக்ஸ் பண்ணணும், லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிரவீன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். பவானி பகுதியை சார்ந்தவங்க, கோயம்புத்தூர் நம்முடைய ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறாங்க. பிரவீன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல டாக்டர் ஷாம் அவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர், வேறு வேறு அமைப்புல பணி செய்தவர். இன்னைக்கு முழு நேரமாக நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பு ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். இன்னைக்கு நம்முடைய இயற்கை விவசாயம் அந்த டீமை ஹெட் பண்றாரு. அவரும் கோயம்புத்தூர் நம்முடைய ஹெட் ஆபீஸ் சார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அருமை சகோதரர் டாக்டர் ஷாம் அவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ வாலண்டியர்ஸ் இன்னைக்கு டிஷர்ட் போட்டு இருக்கிறாங்க. படித்தவர்கள், ஒரு வேலை பார்க்கறாங்க, கார்பரேட்ல இருக்கிறாங்க, சொந்தமா ஒரு கம்பெனி நடத்துறாங்க. ஆனாலும் நேரம் கொடுத்து பரமத்தி வேலூராக இருக்கட்டும், ராசிபுரமாக இருக்கட்டும், அரவக்குறிச்சியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், நேரம் கொடுத்து அந்த சென்டரை ரன் பண்றாங்க. நேரம் கொடுத்து அந்த சென்டரை நல்ல மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதனால இந்த நேரத்தில் எல்லோருக்கும் பரமத்தி வேலூர், ராசிபுரம், அரவக்குறிச்சி, கோயம்புத்தூர் இந்த எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தாராபுரம், மூலனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவரும் இங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நேரம் கொடுத்து இந்த அமைப்பை முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. அடிப்படையில் இந்த அமைப்பை நாம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டோம். ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு 2 நாள் முக்கியமான நாள். 2 நாள் என்னை பொறுத்தவரை முக்கியமான நாள். முதல் நாள் என்பது அந்த மனிதன் பிறந்த நாள். பிறந்த நாள் ரொம்ப முக்கியம். அந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு, ஒரு உயிர் புதிதாக உருவாகி இருக்கிறது, முக்கியமான நாள். அதை விட என்னை பொறுத்தவரை அதை விட முக்கியமான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதனுக்கு ஏன் பிறந்தோம் என்று தெரிந்த நாள், பிறந்த நாளை விட முக்கியமான நாள். இன்னைக்கு பல இடத்துல நான் பிறந்த நாள் கொண்டாடுறோம், கேக் வெட்டி கொண்டாடுறோம். என்னை பொறுத்தவரை இன்னும் கொஞ்ச நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுறதை விட நாம் ஏன் பிறந்தோம் என்று தெரிந்த நாளை கொண்டாட ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு இன்னும் மகத்துவம் கிடைக்கும். இன்னைக்கு வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பிறந்தோம் என்பதை மனிதர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தீப்பொறியாக நாம் அதை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய நோக்கம். என்னுடைய வாழ்க்கை விவசாயத்துல சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா விவசாயம் பண்ணுங்க. இயற்கை விவசாயம் பண்ணணுமா, சந்தோஷமா பண்ணுங்க. இல்ல நான் 3 நேரம் செஸ் மட்டும் விளையாட்டா எடுக்கணுமா, சந்தோஷமா பண்ணுங்க. இல்ல நான் 3 நேரம் இந்த வேலையை செய்யணுமா, சந்தோஷமா பண்ணுங்க. ஏன்னா அடிப்படையில ஒரு ஆத்ம திருப்தி, பரம திருப்தி. நம்ம திருப்திங்கிற வார்த்தையை சாதாரணமா பயன்படுத்துறோம். ஒரு லட்டு சாப்பிடுங்க, நல்ல சுவையா இருந்தா திருப்தி. நல்ல படம் பாருங்க, நல்ல சுவையா இருந்தா திருப்தி. ஒரு நல்ல இசையை கேளுங்க, அது சுவையா இருந்தா அது திருப்தி. அது எல்லாமே திருப்தி தான். அதை தாண்டி நாம் 2 வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆத்ம திருப்தி, பரம திருப்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். அது பாத்தீங்கன்னா அது நிலையான திருப்தி. லட்டு சாப்பிடும்போது மட்டும்தான் திருப்தி. லட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் அந்த திருப்தி போயிடும். படம் பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கும், நல்லா அடிச்சிருக்காங்க, நல்ல இசை நல்லா இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு போயிடும். ஆனா நிலையான திருப்தி ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்யும் பொழுது மட்டும்தான் நிலையான திருப்தி அந்த மனிதனுக்கு இருக்கு. பணமும் கூட, ஒரு பொருளும் கூட, ஒரு சோசியல் டைட்டில், ஜாப் டைட்டில், இங்க இருக்கிற நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு டைட்டில் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு டைட்டில் இருக்கு. டாக்டர், இன்ஜினியர், மருத்துவர், ஆண்டர்பிரனர், எல்லாருக்கும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், விவசாயி, எல்லாருக்கும் டைட்டிலுங்க. எனக்கும் ஒரு டைட்டில் இருக்கு. ஆனா இது எல்லாமே திருப்தி மட்டும்தான். ஆனா எப்போ ஒரு மனிதன் என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஸ்கில், எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இன்னொரு மனிதனுக்காக நான் பயன்படுத்துகின்றேன் என்கின்ற எண்ணம் வரும் பொழுது அது பரம திருப்தியாக மாறுகிறது. என்னுடைய ஆசை தொடர்ந்து வீத லீடர்ஸ் இருப்பது நிறைய மனிதர்களை பரம திருப்தி மனிதர்களாக மாற்றணும், எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஐயா சொல்றாங்க, ஐஐடியில தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு நாம 13வது இடத்துல இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா 2022, 23, 24, 25 அந்த 4 ஆண்டுகளை முழுமையா பாத்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாட்டிலிருந்து ஐஐடிக்கு எவ்வளவு பேர் போயிருக்காங்கன்னா 2087 பேர். 4 ஆண்டுகள் முழுமையாக ஐஐடி 2087 பேர். ஆனா ராஜஸ்தான்ல இருந்து 10,000 பேர், மகாராஷ்டிராவிலிருந்து 8,000 பேர், தெலுங்கானாவிலிருந்து 7,600 பேர், உத்தரப்பிரதேசிலிருந்து 7,300 பேர்,
ஆந்திராவிலிருந்து 7100 பேர், மத்திய பிரதேசிலிருந்து 3400 பேர், டெல்லியிலிருந்து 3200, ஹரியானாவிலிருந்து 2900, பீகாரிலிருந்து 2900, கர்நாடகால 2800, வெஸ்ட் பெங்கால் 2400, குஜராத் 2400, தமிழ்நாடு 2087. எதற்காக நான் திரும்ப படிக்கிறேன்? ஒரு பேசியிருக்காருங்க, 1 மணி நேரம் பேசினார். திரும்ப நான் ஏன் படிக்கிறேனாங்க, பணத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே அது பழைய பணத்தோடு சேராது. பணம் எப்பொழுதுமே புதிய பணத்தோடு மட்டும்தான் சேரும். அது பேசிக்ஸ் ஆஃப் மணிக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. மணி வில் ஆல்வேஸ் மெர்ஜ் வித் நியூ மணி, மணி வில் நெவர் கோ டுவர்ட்ஸ் ஓல்டு மணிமா. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியா எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. இப்ப இருந்து 20 வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், இந்தியாவுடைய மாநிலங்கள் எப்படி இருக்கும், ஒரு மாநிலமும் நம்பர் 1 நம்பர் 2. இன்னைக்கு இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. எந்த குறியீடை பார்த்தாலும் கூட மகாராஷ்டிரா முதல் மாநிலம், தமிழ்நாடு 2வது மாநிலம். காரணம், கடந்த 50 ஆண்டுகளாக நம்முடைய கவனம் எல்லாம் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து நிறைய மனிதர்களை படிக்க வைக்கணும். காமராஜர் ஐயாவுடைய 9 ஆண்டு காலம் 1954 1963 வரை 9 ஆண்டுகள்ல 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். 18,000 பள்ளிக்கூடம், 12,000 பூட்டி கிடந்த பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. அந்த குலக்கல்வி வந்த பிறகு சில பள்ளிக்கூடம் பூட்டினாங்க, அது திறந்தாரு. 12,000 பூட்டப்பட்ட பள்ளிக்கூடங்களும் 6,000 புதிய பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. 18,000 பள்ளிக்கூடம். அப்ப தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் என்ன ஆச்சுனாங்க, நிறைய பேர் படிக்கணும் நினைச்சோம். குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. குவாலிட்டி முக்கியம் இல்ல, எல்லாரும் படிக்கணும். டிஓ மேடம் முன்னாடி இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்கணும், நகரத்தில் இருக்கிறவங்க படிக்கணும், 10வது மேல படிக்கணும், பெண்கள் படிக்கணும், குறைந்தபட்சம் ஒரு கல்லூரிக்கு போய் ஒரு டிகிரி வாங்கணும். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 20 ஆண்டுகளாக குவான்டிட்டியிலிருந்து குவாலிட்டிக்கு மூவ் ஆயிட்டோம். எல்லா மாநிலத்திலும் எல்லாருமே படிக்கிறாங்க, ஆனா எங்க படிக்கிறாங்கிற கேள்வி இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஐஐடியில படிக்கிறாங்களா, எய்ம்ஸ்ல படிக்கிறாங்களா, என்ஐடியில படிக்கிறாங்களா, ஐஐடியில படிக்கிறாங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களா? காரணம், நாம சொல்றோம் எல்லா பள்ளிக்கூடமும் சமம்ங்கிறோம், எல்லா கல்லூரியும் சமம்ங்கிறோம். ஆனா அடிப்படையில் சமம் கிடையாது. 90% பேட்டன்ட் எங்க ஃபைல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகத்துல தான் 90% பேட்டன்ட் ஃபைல் ஆகுது. எங்க அதிகமா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகம். யார் அதிகமா வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க, இந்தியாவுடைய முதல் 100 பல்கலைக்கழகம். இன்னைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் பெஸ்ட் காலேஜுக்கு நம்ம அனுப்ப முடியுமா அப்படிங்கறதா நம்முடைய எண்ணம். ஆனா இன்றைய அரசியல் அதை பிரதிபலிக்கல. இன்றைய அரசியல் அதை பத்தி பேசல. இன்றைய அரசியல் அதை பத்தி பேசினாவே தவறுன்னு நினைக்கிறாங்க. அதை வீத லீடர்ஸ்ல பேசணும்னு நினைக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி, நீங்க ஐஐடி போகணும், உங்களால முடியும். நீங்க ஐஏஎம் போகணும், உங்களால முடியும். நீங்க என்ஐடி போகணும், உங்களால முடியும். ஐஏஎஸ் ஆகணும், உங்களால முடியும். அந்த கனவுகளை கொடுக்கணும். அது செய்யும் பொழுது என்ன ஆகுனாங்க, இவங்க எல்லாம் அந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் போகும் பொழுது நல்ல மனிதர்களை பார்க்கறாங்க, எக்ஸலன்ஸ் டேஸ்ட் பண்றாங்க, திரும்ப அவங்க வந்து பெரிய ஆளுமைகளாக மாறுகின்றார். அதனால்தான் மேலையில் இருக்கக்கூடிய திரு அஸ்வின் அவர்கள் பேசியது மிக மிக முக்கியம். என்ஐடியில கூட தமிழகத்தை பொறுத்தவரை 12வது இடத்துல இருக்கும். ஐஐஐடியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் 8வது இடத்துல இருக்கு. இது எல்லாம் கூட நாம் முதல் படி மூலமாக கிராமப்புறத்துல அந்த தாய்மார்களை தயார் பண்ணி பவுண்டேஷன் லிட்ரஸியை சரி பண்ணும் பொழுது குழந்தைகள் 8வது 9வது 10வது வரும் பொழுது நாலேஜபிளா, ஸ்கில்ஃபுல்லா, பேசிக் கான்செப்ட தெரிஞ்ச குழந்தைகளா நிச்சயமாக அந்த குழந்தைகள் அடுத்த கட்டம் வருவாங்க என்கின்ற நோக்கம். இதற்கு நீங்கள் எல்லாமே ஒத்துழைக்கணும். ஏன்னா நம்முடைய ஆரம்ப கட்ட கல்வி என்பது இன்னைக்கு கிரைசிஸ் மோட்ல இருக்கு. அதை சரி பண்ணணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரையும் நம்ம எம்பவர் பண்ணணும். அது நம்முடைய வேலை கிடையாது, அரசினுடைய வேலை. அது அரசு பொறுப்புல வர்றவங்க கவனம் கொடுத்து ஆரம்ப கல்வியினுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை எம்பவர் பண்ணி ஊக்கப்படுத்தி அவர்களை தயார் பண்ணது ஒரு பக்கம். நாம் இன்னைக்கு அரசியல் இல்லை, நம்ம எல்லோருமே சாதாரண மனிதர்கள், சாதாரண விவசாயம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள். நாம் நம்முடைய கையில் என்ன முடியுமோ அதை நாம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
அதே நேரத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு வெறும் 2 மணி நேரம் மட்டும் வந்தாங்க. வெறும் 2 மணி நேரம். அவருக்கு பல வேலைகள் இருந்துச்சு. அரசு நிகழ்ச்சியில பங்கேற்கல, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்கல. வெறும் 2 மணி நேரம் வந்தாரு, ஏர்போர்ட்ல இறங்கினாரு, நேர கொடிசியா போனாரு கோயம்புத்தூர்ல. அங்க தென்னிந்தியாவுடைய இயற்கை விவசாயிகள் சம்மேளனம், அந்த மீட்டிங்ல பங்கேற்றாங்க. விவசாயிகளை பார்த்தாங்க, பேசினாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நிறைய பேர் அந்த மீட்டிங் போயிருந்தாங்க. எதற்காக பிரதமர் வந்தாங்கன்னாங்க, இன்னைக்கு நம்முடைய மண், நம் உணவு உண்ணக்கூடிய மண், நம்முடைய செம்பரியாடு மேயக்கூடிய மண், நம்முடைய பசுமாடுகள் மேயக்கூடிய மண், அதனுடைய கார்பன் கண்டென்ட், அந்த மண்ணை எடுத்து அதுல எவ்வளவு கார்பன் இருக்கு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, குறைந்தபட்சம் அந்த மண்ணில் குறைந்தபட்சம் ஒரு 6% அதுல கார்பன் கண்டென்ட் இருக்கணும். அப்பதான் அந்த மண்ணில் ஏதாச்சும் ஒரு, அந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்களேங்க, பாசி தூசினாச்சு விளையும் அப்படின்னு. குறைந்தபட்சம் 6%. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல மண்ணினுடைய கார்பன் கண்டென்ட் 0.5% ஆயிடுச்சு. 0.5%. அப்பனா அந்த மண்ணில் எதுவுமே வராது. அந்த மண்ணில் நீங்க ஒரு உணவு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது அசிடிக், ஒரு ஆசிடுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மண்ணாக அது மாறி இருக்கிறது. இந்த கார்பனை இன்னைக்கு நம்முடைய மண்ணில் நம்ம பிக்ஸ் பண்ணணும். பண்டை காலமாக காலங்காலமாக இருந்த கார்பன் கண்டென்ட் அந்த மண்ணில் நம்ம இழந்துட்டோம். மேல இருக்கக்கூடிய சாயில எடுத்தாச்சுங்க, அதை எடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டோம், அதை எடுத்து வேறு வேறு நிறுவனங்கள் உருவாக்கிட்டோம், கீழே தோண்டி தோண்டி போறோம், அந்த மண்ணில் விவசாயம் பண்றோம். பிரதமர் அவர்கள் ஒற்றை நோக்கத்திற்காக வந்தது, நம்முடைய மண்ணில் கார்பன் கண்டென்ட் திரும்ப 6% மேல கொண்டு போகணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல 0.5% கார்பன் வந்துருச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பூமி இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு, முன்னோர்கள் வாழ்ந்துட்டாங்க. ஆனா நமக்கு பின்னாடி வரப்போற குழந்தைகள் எந்த உணவை உண்ண போறாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்காகத்தான் வீத லீடர்ஸ் இரண்டாவது முக்கியமான நோக்கம். நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, யாராவது இருந்தாலும் உங்கள்கிட்ட விவசாய தோட்டம் இல்ல, நீங்க சென்னையில படிக்கிறீங்க, விவசாயமே நீங்க பார்த்தது கிடையாது. ஒரு மாடு கொப்பில இருந்து பால் கறப்பாங்களா, காம்பில இருந்து பால் கறப்பாங்களா கூட உங்களுக்கு தெரியல, பரவாயில்ல. ஒரு மாட்டுக்கு 4 காம்பு இருக்கு, தெரியல கூட பரவாயில்ல. ஆனா வீத லீடர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. உங்களுடைய சம்மர் ஹாலிடே, ஹாஃப் இயர்லி லீவ்ல அப்பா அம்மாவுடைய அனுமதியோடு 2 நாட்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வாங்க, 7 நாள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் முதல் இருக்கையில் இருக்காங்க, அவங்க தோட்டத்துக்கு நீங்க போங்க. அந்த வீத லீடர்ஸும் அவர்களும் இணைந்து அந்த தோட்டத்தில் அவங்க தங்க முடியுமா, தங்குவதற்கு வசதி இருக்கா, அந்த தோட்டத்தில் பத்திரமா இருக்கா அவங்க தங்கறதுக்கு, பெண் குழந்தைகள் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு நம்முடைய அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு தோட்டத்துக்கும் போய் அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய அனுமதியை வாங்கி அதை சர்டிஃபை பண்ணி இன்னைக்கு நாம லீடு ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கான ட்ரைனிங் நாம் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குழந்தை முதலாக வந்து கை மண்ண படணும், மண்புழு எடுத்து கையில வைக்கணும், மண்புழு கடிக்காது கொத்தாது, மண்புழு பாய்சன் கிடையாதுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மாடு இன்னைக்கு சிட்டியில போய் பாத்தீங்கன்னா மாடு சாணம் போடுதுன்னு சொல்றது இல்லைங்க, மாடு ஷிட் அடிக்குதுன்னு சொல்றாங்க. மாடு ஷிட் அடிக்குதுங்கிறாங்க சிட்டியில, சாணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. அவர்கள் அதை பார்க்கணும், மாடு சாணம் போடுதுங்கிற வார்த்தையை அந்த குழந்தை சொல்ல வைக்கணும். ஒரு பெரிய உயரிய நோக்கோடு ஐஐடி மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணி இன்னைக்கு நம்முடைய பெரியவர்கள் அவர்கள் தயவோடு இதை முன்னாடி கொண்டு போயிருக்கோம். இதுவும் மிக மிக முக்கியம். அந்த குழந்தை இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சு திரும்பி போகும் பொழுது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா தோட்டம் இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டினுடைய மொட்டை மாடியில ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் பண்ணுங்க, வீட்டு மொட்டை மாடியில கீரை போடுங்க, பால்கனியில காய்கறி போடுங்க, அந்த காய்கறியை உணவா சமைச்சு கொடுங்க, எல்லாமே மார்க்கெட்ல போய் வாங்காதீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டாங்கனாவே இந்த 2 டே இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நமக்கு வெற்றின்னு அர்த்தம். அதையும் முன்னெடுத்து நடத்தக்கூடிய விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறாங்க, நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, நிறைய குழந்தைகள் இங்க இருக்கிறனால இதையும் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் இருக்குது.
நான் ஒரு முறை சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்த பொழுதுங்க, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை 18ஆம் தேதி. அந்த அந்த புரோகிராம்ல, பிரிக்ஸ் சம்மிட் புரோகிராம்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டி புரோகிராம், நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் சார்பாக பிரதிநிதியாக சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த பிரிக்ஸ் சம்மிட்டுக்கு நான் சென்றிருந்தேன். சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஜனாதிபதி சிரில் ராமபோசே அவர்கள் அந்த புரோகிராம்ல அவர் தான் சிறப்பு விருந்தினர். நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். சிரில் ராமபோசே அவர்கள் 1 மணி நேரம் தாமதமா வந்தார். எல்லா நாடுகள், சைனா, இந்தியா, உலகத்தில் கிட்டத்தட்ட 70-80 நாட்டுகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. சிரில் ராமபோசே மேடைக்கு வந்தோடனே சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஜனாதிபதி மேடைக்கு வந்து மைக் எடுத்து, எல்லாரும் நீ மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு நெல்சன் மண்டேலா அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள்ல இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் கட்டாயமா ஒரு வேலையை செய்யணும். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நானும் செய்யணும். அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி தூக்கு வாங்கி போட்டுச்சு. இது ஒரு ஜனநாயக நாட்டில் எதுவுமே நம்ம கம்பல்சரி பண்றது கிடையாது. ஒரு கம்யூனிஸ்ட் நாடா இருந்தா கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ், கம்பல்சரி இதை பண்ணுங்க, கம்பல்சரி அதை பண்ணுங்க. நம்ம ஊர்ல எதுவுமே கம்பல்சரி இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எதுவும் கம்பல்சரி இல்லை. அப்ப ஒரு ராமபோசே சொல்றாரு, நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்த நாள்ல இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனும் அன்னைக்கு 67 நிமிஷம், ஏன்னா 67 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்காக 67 ஆண்டுகள் அவர் பாடுபட்டார். அதுக்காக 67 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் அவங்க பண்ணணும். மர வைக்கலாம், அரசு பள்ளியில பாடம் எடுக்கலாம், ஒரு அரசு கட்டடத்தை போய் சுத்தம் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அந்த நாட்டுக்காக, அந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனும் ஜூலை 18ஆம் தேதி 67 நிமிஷம் அவங்க பண்ணணும். நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் செய்யணும். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனும் செய்யணும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பவர்ஃபுல் ஒரு சர்வீஸ் ஸ்பிரிட்டை உருவாக்கும் பாருங்க. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் இந்த ஆண்டு 67 நிமிஷம், அடுத்த ஆண்டு 67 நிமிஷம், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் டெய்லி ஒரு வருஷமும் 67 நிமிஷம் சேவை பண்றாருன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அதை 100 நிமிஷம், அது 200 நிமிஷம், அது 300 நிமிஷமா மாற்றுவாங்க. அதனாலதான் நம்முடைய வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நீங்கள சத்திய வாக்கு, சத்திய பிரமாணம் எடுத்த பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, குறைந்தபட்சம் 1 மணி நேரம் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. நம்முடைய அமைப்பினுடைய தன்னார்வலா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் சர்வீஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம். அந்த சர்வீஸ்ங்கிறது என்னங்க? உங்களை தாண்டி ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணா அது சர்வீஸ். இல்ல நான் கம்பெனிக்குள்ள ப்ராஃபிட் மோட்டிவ்ல பண்ணேன், இல்ல நான் குடும்பத்துக்குள்ள ஒண்ணு பண்ணேன், என் சொந்த குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் என்பதை தாண்டி உங்களோட 24 மணி நேரத்துல 1 மணி நேரத்தை ஒதுக்கி உங்களை தாண்டி, உங்க ஈகோவை தாண்டி இன்னொரு மனிதன், சமுதாயம், இன்னொரு வீடு, இன்னொரு கிராமம், நம்முடைய நாடு, அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக 1 மணி நேரம் தினமும் கொடுக்க பாருங்க அப்படிங்கிறது நம்முடைய வாலண்டியர்ஸ்க்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறனால எனக்கு அது 8 மணி நேரமோ, சில நாள் 10 மணி நேரமோ, சில நாள் 12 மணி நேரமோ அந்த வேலையை செய்ய வேண்டும். அது கட்டாயமும் இருக்கு. நான் இஷ்டப்பட்டு அந்த நேரத்தை செய்யறேன். ஆனா நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் அவங்க எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல, அவங்க எல்லாமே 10 மணி நேரம் பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட எத்தனையோ பேரு தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கி ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்கறாங்க, இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறாங்க, மரம் வைக்கிறாங்க, சைலண்டா இவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அதனால இந்த கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் உங்களிடம் இந்த பவுண்டேஷன்ல நீங்க வாலண்டியரா இருக்கீங்க, நாம் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், கோரிக்கை, 60 நிமிஷம் உங்களால கொடுக்க முடியுமான்னு பாருங்க. நம்ம கேட்கணும். உங்க கிராமத்துல, உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில நீங்களா ஒரு சின்ன குழுவா ஒருங்கிணைத்து வடிவமைத்து சுத்தம் பண்றதா இருக்கட்டும், ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், 4 நல்ல விஷயத்தை பேசுறதா இருக்கட்டும், ஒரு ரீடிங் கிளப். இன்னைக்கு பாருங்க, செய்தித்தாளை காலையில் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா 80% நெகட்டிவ் நியூஸ். 80%. நான் நிறைய நேரம் செய்தித்தாள் எடுத்து செக் பண்ணுவேன், இன்னைக்கு எவ்வளவு நெகட்டிவ் நியூஸ் போட்டிருக்கான்னு பார்ப்பேன். அதுவும் குறிப்பாக நம்முடைய பிராந்திய உள்ளூர் செய்தித்தாள் எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு ரேப், ஒரு கொலைய சினிமா படம் மாதிரி எழுதுறாங்க. சினிமா படம் மாதிரி எழுதுறாங்க. இவர் வந்தார், அவர் பார்த்தார்,
அவர் சென்றார், இது நடந்தது அப்படின்னு சினிமா படம் மாதிரி. அப்ப நானே நினைச்சுக்குவேன், ஒரு குழந்தையோ ஒரு தாயோ ஒரு வீட்டுல இந்த செய்தித்தாளை எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் மெசேஜிங் நாம அதுல கொடுக்கிறோம்? இவங்க இருக்கும் இருக்கும் 2026க்கான பத்மா விருது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டுக்கான பத்மா விருது நான் செல்போன்ல வரும்போது அந்த பேரை பத்மா விருது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டுக்கான பத்மா விருது நான் செல்போன்ல வரும்போது அந்த பேரை பார்த்துக்கிட்டே வந்தேன். எனக்கே சத்தியமா அது 50% பேர் தெரியாதுங்க. நான் அரசியல் இருக்கேன், பல ஊருக்கு சுத்துறேன், பல மனிதர்களை பார்க்கிறேன். எனக்கே அது 50% யாருமே தெரியாது. கூகுள் பண்ணி யார் அவங்க, இந்த சூப்பர் அருமை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நான் கூகுள் பண்ணி பார்க்கிறேன். அதே போல உங்களுக்கும் இன்னைக்கு இவர்களை ஒரு பத்மா விருது மூலமாகத்தான் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்ல. உள்ளூர்ல இருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் வாலண்டியர் உங்க கிராமத்துல அவங்கள பிடிச்சு அவங்கள வச்சு ஒரு கூட்டம், அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, அதனால ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப 2வது இருக்கையில ஜவஹர்லால் இருக்கிறாங்க, வெள்ள கோயில்ல ஒரு வீடு கட்டினார். அந்த வீடு முழுவதுமே இயற்கை பொருட்களை வைத்து இயற்கையான ஒரு பசுமை வீடு. கடந்த 200-300 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வீடுகள் ஜன்னல், நம்முடைய வீடு கட்டக்கூடிய முறையை கண்டுபிடித்து அதே போல வீடு, இது ஒரு லேபர் ஆஃப் லவ், ஒரு ஆசையில கட்டுறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, யாரெல்லாம் போறாங்களோ எல்லாத்தையும் கூப்பிடுவார். பாருங்க அண்ணே, பாருங்க வீட்டை பாருங்க, அண்ணே வாங்க வீட்டை பாருங்க. இது ஜவஹர்லால் ஏதோ மார்க்கெட்டிங்கோ அட்வர்டைசிங்கோ பண்ணல, இல்ல ஒரு பெரிய வீடை கட்டிட்டாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டை கட்டிக்க. ஒரு வீடுனா அடிப்படையில் ஒரு பிரைவசி வேணும். நம்ம வீட்டுக்கு எல்லாம் யாரு வந்தாலும் எங்க கூட்டு போவார், கிச்சனுக்கு கூட்டு போவார், பாத்ரூம் கூட்டு போவாரு, பெட்ரூம் கூட்டு போவாரு. இப்படி கட்டினே, இது காரைக்குடியில இருந்து எடுத்து வந்தனே, இது கள்ளக்குறிச்சி பாரு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மனிதர்கள் அதையெல்லாம் தாண்டி இதை ஏன் காட்டுறாங்கன்னா, இந்த வீடு மாதிரி நீங்களும் ஏதாச்சும் கட்டும் பொழுது இயற்கையை சார்ந்து கட்ட பாருங்க. எந்த உயிரினத்தையும் கொல்லாம ஒரு சிமெண்ட் நீங்க எடுக்கிறீங்க, அவ்வளவு பொருட்களை அழித்தெடுக்கிறீங்கன்னா எவ்வளவு சுற்றுச்சூழல் மாசு அதை ஏற்படுத்த பண்ணாதீங்க, வேற மாதிரி போங்க, ஒரு முயற்சி. அதனால நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க பர்சனலா நான் பேசிட்டே போலாம். வள்ளுவர் காலேஜ் ஐயா இருக்கிறாங்க. முதல் நாள் இந்த வீதலிட அமைப்பு ஆரம்பிச்சதே ஐயாவுடைய கல்லூரி. ஒரு ஹோட்டல் நடத்துறார், ஹோட்டலுக்கு பிறகு ஹோட்டல் நடத்துறார். எங்கனே ஹோட்டல்ல பாரே இல்லை அப்படின்னு. நம்ம ஹோட்டல்ல பார் இல்லைங்க, இது வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்னு. நான் கேட்டேன், அண்ணா எப்படி லாபம் சம்பாதிப்பீங்க? பார் இருந்தா தான் லாபம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு மனிதன் தான் நடத்தக்கூடிய உணவு கூடத்தையும் கூட அதுல தப்பான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. தப்பான மனிதர்கள் அந்த ஃபேமிலியோட வரும் பொழுது ஒரு தாய்மார முகம் சுழித்து விடக்கூடாது என்பதற்காக நடத்தக்கூடிய ஹோட்டல்ல பார் கிடையாது. அடுத்தவர் நடத்தக்கூடிய பெட்ரோல் பம்ப். இன்னைக்கு 1 லிட்டர் நீங்க பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு அந்த 1 லிட்டர் எங்க வந்துச்சு, 1 கிலோ எங்க வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் மெஷர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு அயன் வச்சிருக்காங்க, அதுதான் அந்த மெட்ரிக்னுடைய வெயிட். அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றோம். ஆனா இன்னைக்கு அவருடைய பெட்ரோல் பம்புக்கு போய் 1 லிட்டர் பெட்ரோல் பாட்டில் வாங்கினீங்கன்னா நம்ம ஊருக்கான ஸ்டாண்டர்ட் யூனிட்டா அவ்வளவு கிளீனா ஒரு பெட்ரோல் பம்ப் நடத்துறாரு. அறம் சார்ந்த ஒரு கல்லூரி நடத்துறாரு, பேரே வள்ளுவர் கல்லூரி. கட்டாயமா எல்லாம் படிக்கணும், கட்டாயமா அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வாரம். இன்கம் டாக்ஸ் நேர்மையா இன்கம் டாக்ஸ் கட்டுறாருன்னு எல்லா வருஷமும் இந்த சர்க்கிள்ல இன்கம் டாக்ஸ் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் இங்க உட்கார்ந்திருக்காரு. இந்த மாதிரி நான் ஒருத்தரையும் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த 2 ரோல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டே போலாம். எதுக்காக சொல்றேன்னாங்க, இவர்களை தாண்டி வெளியே யாருக்குமே தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க செய்யல. ஒரு எம்என் பெரியசாமி அவர்களோ, ஒரு வள்ளூர் காலேஜோ,
ஒரு பசுமை வீடு இருக்கக்கூடிய அண்ணன் ஜவஹர் அவர்களோ, இந்த இருக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடியவங்களோ, அவங்க பேரு பேப்பர்ல வரணும், சோசியல் மீடியால வரணும், ட்விட்டர்ல வரணும், எதுக்கும் செய்யல. அவர்களுக்கு பரம திருப்தி அதனால செய்யறாங்க. நான் பரம திருப்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். கண்டினியூடு ஹாப்பினஸ், சந்தோஷமா நான் இருக்கேன். அதனால் அவர்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால் நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு நிறைய பத்மா கொடுத்திருக்கோம். அதை நம்ம ஊர்ல ஒரு பாராட்டு விழா வைத்து வீத லீடர்ஸ் அடுத்த ஒரு நோக்கம் அவர்கள் அறிமுகப்படுத்தணும், கிராமத்தில் நல்லவர்கள் அறிமுகப்படுத்தணும். ஏன்னாங்க அதை பார்த்து யாரோ ஒருத்தர் மாறுவாங்க. 1% will change. ஒருத்தர் மாறுவாங்க. அந்த ஒரு மனிதன் மாறும் பொழுது வீடு மாறும். அந்த வீடு மாறும் பொழுது அந்த கிராமம் மாறும். கிராமம் மாறும் பொழுது சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறும் பொழுது நாடு மாறும். அதனால இந்த சேஞ்சுங்கிறது லாங் ப்ராசஸ். ஒரு கையெழுத்துல யாருனாலையும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. 2000 வருஷமா ஜனநாயகம் இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சி ஆரம்பிச்சவங்க பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் நாள் கையெழுத்து போட்டு வறுமையை ஒழிப்பேன், 2வது நாள் கையெழுத்து போட்டு பெண்ணினத்தை காப்பேன், 3வது நாள் கையெழுத்து போட்டு விவசாயம் செழிக்கும், 4வது நாள் கையெழுத்து போட்டு தமிழகம் உயரும். அதெல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது. இந்த சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம சேர்த்து கொண்டு போக மட்டும்தான் அது பெரிய மாற்றமாக மாறும். அதுல அரசியல் முக்கியம். அரசியல், நம்முடைய பிரதிநிதி முக்கியம், நம்முடைய பஞ்சாயத்து தலைவர், நம்முடைய எம்எல்ஏ, நம்முடைய எம்பி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் நம்ம சார்பா பேசணும், அவங்க தான் அசம்பிளியில போய் சண்டை போடணும், அவங்க தான் இந்த மண்ணுக்கு எது சரின்னு அவங்க தான் பேசணும். பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவங்க டெல்லியில பாராளுமன்றத்தில் இந்த மண்ணுக்கு எது சரின்னு அவங்க தான் பேசணும். ஆனாலும் மாற்றம் நடந்துருமா? காமராஜரையா 9 ஆண்டுகள் இருந்திருக்கிறான், மிகப்பெரிய ஆளுமை. அதனால நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது, எல்லாமே பாலிடிக்ஸ் பார்க்காம உள்ளூர் மாற்றம், சிறு சிறு மாற்றம், ஒரு தனி மனித மாற்றம்னு நம்ம யோசிக்கணும். இது ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இது மாற வைக்கணும். அது வீத லீடர்ஸ் நோக்கம். அதனாலதான் நம்ம லீட் த சேஞ்ச் சொல்றோம். வீத லீடர்ஸ் மாற்றம், அதுல நீங்க லீட் த சேஞ்ச். நீங்க முன்னாடி இருந்து மாறுங்க, எல்லோரும் உங்களை பார்த்து மாறுவாங்க. வருகின்ற காலத்தில் ஒரு பெரிய புரட்சியாக அது மாறும் என்பது. ஆனால் ஒரு ஆண்டும் வீத லீடர்ஸை பொறுத்தவரை ஒரு படி மேல வைக்கிறோம். இன்னும் யானையை போல அது சின்ன படியாக இருந்தாலும் கூட ஸ்ட்ராங்கா வைக்கிறோம். அதை சரி பண்ணிட்டு அடுத்த படி வைக்கிறோம். வேகமாக ஓட வேண்டும் என்று வீத லீடர்ஸ் நினைக்கவில்லை. யானையை போல் அடிமேல் அடி வைத்து அந்த வைக்கக்கூடிய படியை சரியா வச்சு அந்த மாற்றத்தை எடுத்துட்டு அடுத்த மாற்றத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் பிரபா அவர்கள் நிறைய படிச்சவங்க, எம்பிபிஎஸ், அதன் பிறகு பட்டப்படிப்பு எம்பிபிஎஸ் மேல படிச்சவங்க. ஆனா அவரும் முழு நேர பணியாளராக, ஃபுல் டைம் வாலண்டியராக, நம்முடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக டாக்டர் பிரபா அவர்கள் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஸ்கேன் பண்ணா 5000, காய்ச்சலுக்கு போனா 10,000, கார்பரேட் மருத்துவமனைக்கு போனா யாரும் உடம்பாக பார்க்கல, ஸ்கேன் பண்ணும்போது கூட பர்சுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தான் ஸ்கேன் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் இதை லீட் பண்ணி நான் முழு நேரமா டைம் கொடுக்குறேன்னு சொன்னது நம்ம எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அவரோ இருக்கக்கூடிய மொத்த குழு இங்க இருக்கிறாங்க. எல்லோருமே பெயரை விரும்பாதவர்கள், தன்னுடைய பணியை அவங்க பாட்டுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறவங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்மை நம்பி நிறைய பெற்றோர்கள் குழந்தைய விட்டுருக்காங்க, குழந்தைய நம்பி நம்ம கிட்ட அனுப்புறாங்க. எங்களுடைய முதல் நோக்கம் அந்த குழந்தைக்கு அது சேஃப் ஸ்பேஸா இருக்கணும். we are very clear about it. எங்ககிட்ட ஒரு குழந்தை 18 வயசு கீழே வர்றாங்கன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலை அந்த குழந்தை ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல, தரமான பாதுகாப்பான, அந்த குழந்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக வீத லீடர்ஸ் நாங்க வச்சிருக்கோம். கற்றல் என்பது 2வது. அந்த சேஃப் ஸ்பேஸ்ல அந்த குழந்தை 2வது கத்துக்கணும். அதன் பிறகு அந்த குழந்தை அடுத்த பரிமாணத்துக்கு போகணும்னு. அதனால் அந்த குழந்தைக்கான சேஃப் ஸ்பேஸை உருவாக்கி, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இதை ஒரு தாரக மந்திரமாக நம்முடைய வாலண்டியர்ஸ் அந்த ஸ்பேஸை உருவாக்கி தாய்மார்களுடைய நம்பிக்கை நீங்க வாங்கியிருக்கிறீங்க. ஒரு தாய்மாரனுடைய நம்பிக்கையை வாங்குவது இந்த உலகத்துல ரொம்ப கடினமான வேலை. அதை வீத லீடர்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. நிறைய குழந்தைகள் நம்மளை நம்பி சிலம்பமாக, செஸ் எல்லா இதுக்கும் அனுப்பி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும், இன்னும் மேல மேல போகணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து, மேடையில நம்மோடு புரிந்து உணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய இந்த 3 அற்புதமான ஆளுமைகள்கிட்ட ஒரே ஒரு பிராமிஸ் நாங்க பண்றோம். எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய உழைப்பையும்
எங்களுடைய தன்னார்வ குழுக்களுடைய உழைப்பையும் முழுமையா நாங்க கொடுக்கிறோம். இது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா, நல்ல ஒரு யூனியனா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யூனியனா நாம் எல்லோரும் சேர்ந்து இதை நம்ம செய்யணும். எங்கேயோ நடக்கக்கூடிய சிறிய மாற்றம். நம்ம எல்லோரும் 70 வயசுக்கு மேல போனஸ், என்ன கேட்டீங்கன்னா 60 வயசுக்கு மேலேயே போனஸ். 60 வயசுக்கு மேல வாழக்கூடிய ஒரு ஆண்டும் போனஸ் தான். அதனால் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பக்குவமாக, நிதானமாக, நம்ம இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்யக்கூடிய வரமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முழு நேரமாக பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவித்து, டாக்டர் பிரபாகருக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய ஒரு அலுவலகத்தினுடைய லீடு கோஆர்டினேட்டர் இங்க வந்திருக்கிறாங்க, தாராபுரம், ராசிபுரம், பரமத்தி வேலூர், கோயம்புத்தூர், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, 12,000க்கும் மேற்பட்ட தன்னார்வ நண்பர்கள் நம்மளோடு இணைந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, குழந்தை செல்வம் பொறுமையாக இன்னைக்கு இருந்தீங்க, உங்களுக்கும் நன்றி தெரிவித்து, வந்த எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. கடைசியா ஒரே நிமிஷம், நான் உள்ள வரும்போது சொன்னேன், அண்ணா இது எந்த காரணத்துக்கும் கூட ஒரு அரசியல் கட்சி கிடையாது. நாம் இது அரசியல் கட்சி போல ஒரு தனி மனிதனுக்கு துதி பாடுவது நம்முடைய வீத லீடர்ஸ்ல இல்ல. இந்த வீத லீடர்ஸ்ல அனைவரும் சமம். அதனாலதான் எனக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டைட்டில் சீஃப் சர்வன்ட் அப்படின்னா முதன்மை சேவகன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பிரசிடென்டோ அப்படின்னு கொடுக்கல. முழு நேரமா வேலை செய்யறவங்களுக்கு சிஇஓங்கிற டைட்டில் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணது ரொம்ப முக்கியங்க. அதனால முடிந்தவரை என்னுடைய புகைப்படத்தையும் கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை எல்லா ஆண்டும் வைப்பது போல இந்த ஆண்டும் நான் வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் தவிர்த்துட்டீங்க, இருந்தும் 2-3 புகைப்படம் இருக்கு, அதுவும் அடுத்த ஆண்டு வராத மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத்.